ஹாய்ங்க. இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு வானலில் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கி கேஸ் ஆஃப் பண்ணி இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி அதை ஆற வச்சுடுங்க. அது பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ அதே வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, ஜீரகம் தாளிச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் இது வதங்கினதும் இது கூடவே புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கிறேன். அது கூடவே உருளைக்கிழங்கு, 2 தக்காளி ஒரே டைம்லேயே சேர்த்துக்கிறேன். அது வதங்கி வந்துடும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட் கூட தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கசகசா ஊற வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம உருளைக்கிழங்கு வதக்கியிருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வெஜ் குருமா ஃப்ளேவரில் இருக்கும். இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரைஸ்க்கும் நல்லா தான் இருக்கும். பாய்ங்க.